யமுனா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அழும்போது சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ இனிமே நிவின் கிட்ட கொஞ்சம் அளவோடு பேசு, அதிகமாக பேசாத விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகணுன்னே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும், எதுக்காக யமுனா இப்படி பேசிகிட்டு இருக்கா, அதுவும் இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கா, ஏதோ ஒரு காரணம் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. யமுனாவை தனியாக கூப்பிட்டு தான் இதை கேட்கணும், வீட்டாண்ட கேட்டால் கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சந்தேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே போகிறாங்க. அப்போ விஜய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே என்ன காவேரி ஏதோ ஒரு யோசனையில் போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போகிறாரு. எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க ஒன்றும் இல்லை, நான் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன, உன்னோட ஃபேஸே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதுவா, இவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சும்மா தான் போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்ன பிரச்சனையாக இருக்கும்னு தெரியலையே, ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. கங்கா குமரன் ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே கட்டிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யமுனா இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் நம்ம காவேரிக்கு இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் முன்னாடியே கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும், ஆனால் நிறுத்தாமல் இப்படி மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. விடு கங்கா, அதையே பேசிகிட்டு இருக்காத விடு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு சந்தேகம், யமுனா பண்ணுற எல்லா தப்பையும் நீங்கள் மறைச்சி பேசுகிறீங்களா இல்லை உண்மையை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. இல்லை கங்கா, நீ தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்படாத, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. என்ன தான் இருந்தாலும் இனிமே யமுனாவை நம்ம நோட் பண்ணணும், எங்கே போகிறா, யார் கூட பேசுகிறா, என்ன பண்ணுறா, எல்லா விஷயமும் நமக்கு தெரியணும், இனிமே அவளை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குமரன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ராகினி பயங்கர கோவமாக கேட்குறாங்க. என்ன அஜய், நீங்கள் டெய்லி அப்போ ஆஃபீஸ்லாம் போக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இவ என்ன இதெல்லாம் கொஸ்டின் கேட்டுன்னு இருக்கா, நம்மளை நல்லா மாட்ட விட்டுருவா போல இருக்கே, என்ன பண்ணுறதுனே தெரியல, இவகிட்ட இருந்து எப்படி தப்பிப்பேன்னு அப்படின்னு அவர் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன அஜய் யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போவீங்களா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு ராகினி கேட்குறாங்க. டெய்லி போவேன்னு, அப்போ எதுக்காக உங்கள் அண்ணன் சொல்கிறாரு உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. அதுவா, அன்னைக்கு தான் வேலை இல்லை, அதுக்கப்புறம் எப்போவுமே இருக்கும், நான் ஆஃபீஸ்லாம் போவேனே, எல்லாமே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் போவீங்கல்ல, நீங்கள் போகும்போது என்னையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும், நானும் அங்கே ஆஃபீஸ்க்கு வருவேன், சுற்றி அங்கே எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் நான் ஒரு நாள் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. சரி ராகினி, நான் ஃபஸ்ட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு. அப்போ யோசிக்கிறாங்க ராகினி, எப்படியா இருந்தாலும் நம்ம ஆஃபீஸ்க்கு நம்ம போகணும், போயிட்டு அந்த காவேரி என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று பண்ணி அவளை மாட்டி விடணும், அவளை ஆஃபீஸில் கூட நிம்மதியாக இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. யமுனா வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே தாத்தா கிட்ட கேட்குறாங்க, இல்லை காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அம்மா உள்ளே போ, உள்ளே தான் இருக்காங்க போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே உள்ளே போகிறாங்க. வா யமுனா வா, உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, நான் வந்துட்டு நிவின் கிட்ட சாதாரணமாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. சரி, நான் உன்னை இப்போ கேட்குறேன், நீ உண்மையை சொல்லு, உண்மையாகவே நீ வந்துட்டு நிவின் கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்குள்ள தப்பான எண்ணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லைக்கா, இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை, பொய் சொல்லாத அப்படின்னு யமுனா கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே ராகினி வராங்க. உள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சரியாக காதில் விழவே மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜய் அந்த பக்கமாக வராரு. ஆமாம், ராகினி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்த உடனே பயங்கரமாக